ஐரோப்பிய ஒன்றியத்தின் விமான போக்குவரத்து துறையில் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதிகள் அமுல்படுத்தப்பட உள்ளன. இதன்படி இந்த விமான நிறுவனங்கள் வெளிப்படையான கட்டண முறையை பின்பற்ற வேண்டியது கட்டாயமாகின்றது. முக்கிய மாற்றமாக பயணச்சீட்டை முன்பதிவு செய்யும் போதே கைப்பை கட்டணமாக கூடிய முழு விலையை விமான நிறுவனங்கள் காட்ட வேண்டும். பயணத்தின் இறுதியில் கூடுதல் கட்டணங்களை வசூலிக்கும் தந்திரமான முறையை இது தடுக்கிறது. இது தவிர ஒரு பயணியின் வெளிநாட்டு பயணத்தை அவர் பயன்படுத்தவில்லை என்பதற்காக அவரை திரும்புவதற்கான பயண சீட்டை ரத்து செய்யும் முறையும் தடை செய்யப்படுகிறது. இது பயணிகளுக்கு பெரிய நிம்மதியை அளிக்கும். மாற்றுத்திறனாளிகள் பயணத்தை எளிதாகவும் புதிய விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. விமான நிலையங்களில் போதுமான வசதிகள் இல்லாத பட்சத்தில் இழப்பீடு வழங்குவதும், பயணிகளின் சிறப்பு உபகரணங்கள் தொலைந்தால் அவற்றை இலவசமாக ஈடு செய்வதும் இந்த விதிகளில் அடங்கும். இந்த புதிய சட்டங்கள் 2027 ஆண்டு முதல் அமுலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் பயணம் செய்யும் அனைவருக்கும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் பயணிகளுக்கும் இந்த விதிகள் பொருந்தும். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து செல்லும் பயணிகளுக்கு இந்த விதிகள் தானாகவே கிடைக்காது என்றாலும் சிரமத்தை தவிர்க்க பிரிட்டிஷ் விமான நிறுவனம் இந்த நடைமுறையை பின்பற்ற வாய்ப்புள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளும் பரிசீலித்து வருகின்றனர்.